எங்கள் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா என பல்வேறு பொறுப்புகள் உள்ளாட்சியில் இருந்திருக்கிறாங்க. நான் கல்லூரி முடித்த உடனே நேரடியாக கட்சி பொறுப்புக்கு வந்துட்டேன். முதல்ல இளைஞரணியில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறையாக இருந்து 2 முறை இருந்திருக்கிறேன், மாவட்ட செயலாளர் அப்படின்னு தொடர்ந்து கழக பணியிலும் சரி மக்கள் பணியிலும் சரி தொடர்ந்து மக்களோட ஒன்றிணைந்து இணக்கமாக செயல்பட்டுருக்கேன். அதாவது இந்த தொகுதி மட்டும் அல்லாது ஒரு புயல் காலங்களாக இருக்கட்டும், பேரிடர் காலங்களாக இருக்கட்டும், இந்த தொகுதிக்கு பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்றி தருவது அல்லாமல் பிற தொகுதிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சு ஏராளமான நிவாரணங்களை கோடிகளில் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க அப்படின்ற தகவல் இருக்குது. உண்மைதான். பொதுவாக சென்னையில் புயல் வந்தாலும், தூத்துக்குடியில் வந்தாலும், பெஞ்சல் புயலாக இருந்தாலும், கஜா புயலாக இருந்தாலும், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக களத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே போகின்ற முதல் 10 நபர்களில் நானும் ஒருவனாக ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் நான் களத்தில் நின்றுருக்கேன். நான் மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கழகத்தோழர்கள் என்னோடு இணைந்து அனைத்து பிரச்சனைகளிலும் நேரடியாக பணியாற்றி இருக்கின்றோம். அங்கு உள்ளவர்களுக்கு நிறைய நிவாரண பொருட்கள் கொடுத்திருக்கின்றோம். அதிக நிவாரணம் கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள் என்ற பட்டியல் எடுத்தால் அதில் முதல் 5 பேர்கள் ஒருவனாக நான் கண்டிப்பாக